வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். விமான விபத்தில் உயிரிழந்த மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவாரின் மறைவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல். மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவாரின் மரணம் அரசியல் தலைவர்களின் பாதுகாப்பு குறித்த கவலைகளை எழுப்புகிறது. அஜித் பவார் விமான விபத்து குறித்து உச்சநீதிமன்றம் விசாரணை நடத்த வேண்டும் என மம்தா பானர்ஜி வலியுறுத்தல். இஸ்லாமியர்களுக்கு எப்போதும் திமுக உறுதுணையாக இருக்கும். கும்பகோணம் அருகே நடைபெற்ற இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரை. நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் உரை இந்தியாவின் வளர்ச்சி பயணம் எதிர்காலத்திற்கான ஒரு தெளிவான திசையை காட்டுவதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். சென்னையில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 உயிர் மாய்ப்பு. பீகாரை சேர்ந்த 7 பேர் கைது. இனி விரிவான செய்திகளை காணலாம். விமான விபத்தில் உயிரிழந்த மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவாரின் மறைவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவார் சென்ற தனி விமானம் புனே மாவட்டத்தின் பாராமதியில் தரையிறங்கும் போது விபத்தில் சிக்கியது. இந்த விபத்தில் அஜித் பவார் உட்பட விமானத்தில் பயணித்த அனைவரும் உயிரிழந்தனர். இந்த நிலையில் அஜித் பவாருடன் இருக்கும் புகைப்படங்களை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். அதில் அஜித் பவார் மக்களுடன் வலுவான பிணைப்பையும் அடித்தட்டு மக்களுடன் ஆழமான தொடர்பையும் கொண்டிருந்த மக்கள் தலைவர் என்றும் மகாராஷ்டிர மக்களுக்கு சேவையாற்ற எப்போதும் முன்களத்தில் இருந்த ஒரு கடின உழைப்பாளர் என்ற வகையில் அவர் பரவலாக மதிக்கப்பட்டார் எனவும் நிர்வாக ரீதியில் அவரது ஆழ்ந்த அறிவும் ஏழை மற்றும் பின்தங்கிய மக்களின் மேம்பாட்டிற்கான அவரது ஆர்வமும் குறிப்பிடத்தக்கது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் அவரது அகால மரணம் மிகுந்த அதிர்ச்சியையும் ஆழ்ந்த துயரத்தையும் அளிக்கிறது எனவும் அவரது குடும்பத்தினருக்கும் எண்ணற்ற தொண்டர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கல்கள் என பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவாரின் மரணம் அரசியல் தலைவர்களின் பாதுகாப்பு குறித்து கவலைகளை எழுப்புவதாக உள்ளது என்றும் அஜித் பவார் விமான விபத்து குறித்து உச்சநீதிமன்றத்தின் மேற்பார்வையின் கீழ் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் மும்பையிலிருந்து பாராமதிக்கு சென்ற அஜித் பவாரின் தனி விமானம் காலையில் தரையிறங்கும் போது விபத்தில் சிக்கியது. தரையில் மோதிய விமானம் தீப்பிடித்து எரிந்த நிலையில் விமானத்தில் பயணித்த அஜித் பவார் உட்பட 6 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த விபத்து தொடர்பாக மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அதில் அஜித் பவாரின் மரண செய்தியால் அதிர்ச்சி அடைந்தேன் எனவும் அவரின் மரணம் நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கும் பேரிழப்பு என்றும் இந்த நாட்டில் அரசியல் தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லை என்றும் அவர் பாஜக கூட்டணியிலிருந்து விலகி சரத்பவாருடன் இணைவது குறித்து பரிசீலித்து வந்தார் எனவும் இன்று நடந்த சம்பவம் கடுமையான கேள்விகளை எழுப்புகிறது என்றும் மம்தா பானர்ஜி தெரிவித்தார். மேலும் உச்சநீதிமன்றத்தின் மேற்பார்வையின் கீழ் விசாரணை நடத்தப்பட்டால் மட்டுமே நம்பகத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும் என்றும் உச்சநீதிமன்றத்தின் மீது மட்டுமே எங்களுக்கு நம்பிக்கை உள்ளது, மற்ற விசாரணை அமைப்புகள் தங்களின் சுதந்திரத்தை இழந்துவிட்டது என்றும் மம்தா பானர்ஜி குறிப்பிட்டுள்ளார். மேலும் அஜித் பவார் பயணித்த விமானம் விபத்துக்குள்ளானது குறித்து முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் பல்வேறு கட்சிகளை சேர்ந்த அரசியல் தலைவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இஸ்லாமியர்களுக்கு எப்போதும் திமுக உறுதுணையாக இருக்கும் என்று கும்பகோணம் அருகே நடைபெற்ற இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். கும்பகோணம் அருகே தாராசுரம் பைபாஸ் மைதானத்தில் சிறுபான்மை உரிமையை காப்போம் என்ற தலைப்பில் நடைபெறும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்று உரையாற்றுகிறார். அப்போது இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மாநாட்டில் பங்கேற்றதில் பெருமைப்படுகிறேன், பூரிப்படைகிறேன் என்றும் தகைசால் தமிழர் காதர் மொய்தீன் எப்போது எந்த நிகழ்ச்சிக்கு அழைத்தாலும் மறுக்காமல் வந்துவிடுவேன் என்றும் பயணங்களால் ஏற்படும் அலைச்சலை விட உங்கள் அன்பு மேலானது என்றும் நீங்கள் தரக்கூடிய அன்புதான் எனக்கு மகிழ்ச்சியை உற்சாகத்தை தருகிறது எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். மேலும் வழிபாட்டு தலங்கள் என்பது சமூக வளர்ச்சி, கல்வி ஆகியவற்றுடன் தொடர்புடையது என இஸ்லாமிய அமைப்புகள் நிரூபிக்கின்றன எனவும் தமிழக தேர்தல் வரலாற்றை புரட்டி போட்ட 1967 தேர்தலில் அண்ணாவிற்கு உறுதுணையாக இருந்தவர் காயிதே மில்லத் என்றும் திமுக முதல் முறை ஆட்சிக்கு வந்ததும் மிலாடி நபிக்கு அரசு விடுமுறை அறிவித்தவர் கலைஞர் கருணாநிதி எனவும் காயிதே மில்லத் மணிமண்டபம் கட்ட இடம் ஒதுக்கியவர் கலைஞர் கருணாநிதி எனவும் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டில் இஸ்லாமியர்களுக்கு 3.5 உள் ஒதுக்கீடு அளித்தவர் கலைஞர் கருணாநிதி எனவும் இஸ்லாமியர்களுக்கும் தானும் வேறு இல்லை என வாழ்ந்தவர் கலைஞர் எனவும் இஸ்லாமியர்களுக்கு எப்போதும் திமுக உறுதுணையாக இருக்கும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் உரை இந்தியாவின் வளர்ச்சி பயணம் எதிர்காலத்திற்கான ஒரு தெளிவான திசையை காட்டுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பரபரப்பான அரசியல் சூழலில் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் உரையுடன் இன்று தொடங்கியது.
நடப்பாண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் இரு அவைகளின் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றினார். இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவரின் ஊக்கமளிக்கும் உரையுடன் தொடங்கியது எனவும், இந்தியாவின் நாடாளுமன்ற மரபுகளில் குடியரசுத் தலைவரின் உரைக்கு ஒரு சிறப்பு முக்கியத்துவம் உண்டு என்றும், ஏனெனில் வரும் மாதங்களில் நாட்டின் வளர்ச்சி பயணத்திற்கு வழிகாட்டு கொள்கை, திசை மற்றும் கூட்டு தீர்மானத்தை இது எடுத்துரைக்கிறது என்றும் தெரிவித்தார். மேலும் இன்றைய உரை பரந்த அளவிலான தலைப்புகளையும் உள்ளடக்கி இருந்தது எனவும், விவசாயிகள், இளைஞர்கள், ஏழைகள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தொடர்ச்சியான முயற்சிகளை இது எடுத்துரைத்தது, நல்லாட்சிக்கு அளிக்கப்படும் முக்கியத்துவத்தை இது மீண்டும் உறுதிப்படுத்தியது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி பதிவிட்டுள்ளார். சென்னையில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூவரை கொன்று பல இடங்களில் உடல்களை வீசிய சம்பவத்தில் பீகாரை சேர்ந்த 7 பேரை அடையாறு காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை அடையாறு இந்திரா நகரில் முதல் நிழல் சாலை சந்திப்பில் கடந்த திங்கட்கிழமை அன்று சாலையின் ஓரத்தில் இரத்த வெள்ளத்தில் மூட்டை ஒன்று கிடந்தது. அதிலிருந்து ரத்தம் வெளியானதை பார்த்த அப்பகுதி மக்கள் அடையாறு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் அடையாறு காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சம்பவ இடத்தில் இருந்த மூட்டையை திறந்து பார்த்தபோது அடையாளம் தெரியாத ஒருவரின் உடல் முழுவதும் வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டு அந்த மூட்டையில் வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. அதனையடுத்து அடையாறு காவல்துறையினர் கொலை செய்யப்பட்ட நபரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதன் பின்னர் வழக்கு பதிந்து செய்து மூட்டை வைக்கப்பட்டிருந்த இடத்தில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்ட போது கொலை செய்யப்பட்ட நபர் பீகார் மாநிலத்தை சேர்ந்த கௌரவ் குமார் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து நடத்திய விசாரணையில் கௌரவ் குமார் தனது மனைவி புனிதா குமாரி மற்றும் பெண் குழந்தையுடன் தங்கியிருந்து செக்யூரிட்டி வேலை தேடி வந்ததும் தெரிய வந்தது. மேலும் சந்தேகத்திற்குரியவர்களான 7 பேரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்திய போது விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதில் கௌரவ் குமார் மனைவி வனிதா குமாரியை 7 பேர் கொண்ட கும்பல் பாலியல் வன்கொடுமை செய்ததில் ஏற்பட்ட தகராறில் கௌரவ் குமார், அவரது மனைவி புனிதா குமாரி மற்றும் அவரது குழந்தை என மூவரையும் கொலை செய்துவிட்டதாக தெரிவித்தனர். இதனையடுத்து பீகாரை சேர்ந்த 7 பேரை அடையாறு காவல்துறையினர் கைது செய்தனர். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாக்கு அரசியலை நடத்தவில்லை, வாழ்க்கை அரசியலை நடத்தி வருவதோடு மனிதாபிமானத்தோடு பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் விழுப்புரத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் அரசு தலைமை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ரூபாய் 4,07,00,000 மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு கட்டணத்துடன் கூடிய படுக்கை வசதி மனநல பாதிப்பு சிகிச்சை மையத்தினை சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் துவக்கி வைத்தார். விழாவில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமணன், பொன்முடி, அன்னியூர் சிவா, முன்னாள் அமைச்சரும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினருமான செஞ்சி மஸ்தான், ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். விழாவில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேசினார். அப்போது கொரோனாவிற்கு பிறகு அரசு மருத்துவமனையை பயன்படுத்துவது அதிகரித்துள்ளதாகவும், இன்றைக்கு 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அரசு மருத்துவ சேவையை தினந்தோறும் பயன்படுத்தி வருவதாகவும், 5 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட இன்று 2 மடங்கு அரசு மருத்துவ சேவையை பொதுமக்கள் பயன்படுத்துவது அதிகரித்துள்ளதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பு மக்களும் பயன்படுகிற ஆட்சியாக தமிழக அரசு உள்ளதாகவும், தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் வாக்கு அரசியலை நடத்தவில்லை, வாழ்க்கை அரசியலை நடத்தி வருவதாகவும், மனிதாபிமானத்தோடு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் இன்றைக்கு 8,713 துணை சுகாதார நிலையங்கள் உள்ளதாகவும், திமுக ஆட்சியில் 50 இடங்களில் நகர்ப்புற சுகாதார நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கரூரில் மாவட்ட அளவில் நடைபெற்ற கலை திருவிழா போட்டியில் வெற்றி பெற்ற 975 மாணவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பரிசு கோப்பை மற்றும் சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். கரூர் மாவட்டத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணாக்கர்களின் கலைத்திறனை மேம்படுத்துவதும் விதமாக மாவட்ட அளவில் கலை திருவிழா போட்டிகள் நடைபெற்றது. போட்டியில் 1703 மாணாக்கர்கள் பங்கேற்றனர். போட்டியில் 975 மாணவர்கள் வெற்றி பெற்றனர். வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா கரூர் காந்தி கிராமம் பகுதியில் செயல்படும் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கூட்ட அரங்கில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் மாவட்ட வருவாய் அலுவலர் விமல்ராஜ், கிருஷ்ணாயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகாமி சுந்தரி, கரூர் மாநகராட்சி துணை மேயர் சரவணன், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ராஜு உள்ளிட்ட இருபால் ஆசிரியர்கள், மாணாக்கர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மாணவர்களிடையே சிறப்புரையாற்றினார். அதன் பின்னர் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு கோப்பை மற்றும் சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார்.
பரிசுகளை பெற்றுக்கொண்ட மாணாக்கர்கள் தமிழக அரசு, மாவட்ட ஆட்சியர் மற்றும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகியோருக்கு நன்றி தெரிவித்தனர். நிலக்கடலை விலை கடுமையாக உயர்ந்துள்ளதால் கோவில்பட்டி கடலை மிட்டாய் விலையை 40% உயர்த்துவதாக உற்பத்தியாளர்கள் அறிவித்துள்ளனர். கடலை மிட்டாய் என்றாலே அது கோவில்பட்டி தான். சந்தையில் கோவில்பட்டி கடலை மிட்டாய் என்றால் தனி மதிப்பு உண்டு. அதிலும் புவிசார் குறியீடு கிடைக்கப்பெற்ற பின்னர் வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு கோவில்பட்டி கடலை மிட்டாய் விற்பனை அதிகரித்துள்ளது. கோவில்பட்டியில் உள்ள தொழிலாளர்களில் குறிப்பாக பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்து வருகிறது. கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் 120 கடலை மிட்டாய் உற்பத்தி நிறுவனங்கள் உள்ளன. இதில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் என 20,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் கடலை மிட்டாய்க்கு முதன்மையான மூலப்பொருட்களான நிலக்கடலையின் விலை கடுமையாக உயர்ந்து வருகிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வரை 80 கிலோ எடை கொண்ட நிலக்கடலை மூட்டை 8,000 ரூபாயாக இருந்த நிலையில் இப்போது ரூபாய் 14,500 உயர்ந்துள்ளது. இதனால் கடலை மிட்டாய் உற்பத்தி செலவும் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் கோவில்பட்டி கடலை மிட்டாய் உற்பத்தியாளர்கள் விற்பனையாளர்கள் நல சங்கத்தின் ஆலோசனை கூட்டம் அதன் தலைவர் கார்த்திக் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் கடலை மிட்டாய் விலையை 40% உயர்த்த தீர்மானிக்கப்பட்டது. மேலும் இந்த விலை உயர்வு உடனடியாக நடைமுறைக்கு வந்துள்ளதாகவும் உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னை நங்கநல்லூர் ஆலந்தூர் தொகுதிக்கு உட்பட்ட 167வது வார்டில் ரூபாய் 60 லட்சம் மதிப்பீட்டில் இறகு பந்து கூடம் கட்டுவதற்கு 13வது மண்டல குழு தலைவர் எம் சந்திரன், மாமன்ற உறுப்பினர் துர்காதேவி நடராஜன் ஆகியோர் அடிக்கல் நாட்டி வைத்து பணிகளை தொடங்கி வைத்தார். சென்னை நங்கநல்லூர் ஆலந்தூர் தொகுதிக்கு உட்பட்ட 167வது வார்டில் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று ரூபாய் 60 லட்சம் மதிப்பீட்டில் இறகு பந்து கூடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. விழாவில் 13வது மண்டல குழு தலைவர் எம் சந்திரன், மாமன்ற உறுப்பினர் துர்காதேவி நடராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி வைத்து இறகு பந்து கூடம் கட்டுவதற்கான பணிகளை தொடங்கி வைத்தனர். இதில் 167வது வட்ட செயலாளர் நடராஜன், நகராட்சி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். வடசென்னை 5வது மண்டலத்தில் அமைந்துள்ள அலுவலகத்திற்கு வெளியிலேயே ஏற்பட்டுள்ள பள்ளத்தை அதிகாரிகள் உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வடசென்னை 5வது மண்டலத்தில் 53வது வார்டிற்கு உட்பட்ட பேசின் சாலை பகுதியில் மழை நீர் வடிகால் அமைக்கப்பட்டுள்ளது. மழைநீர் வடிகால் வாய் அமைக்கப்பட்டுள்ள இடத்தில் திடீரென பள்ளம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. பள்ளம் இருப்பதை வாகன ஓட்டிகளுக்கு அறிவிக்க எந்த பொருளையும் போட்டப்படாத நிலையில் அவ்வழியாக சென்ற லோடு வாகனம் ஒன்று விபத்தில் சிக்கியது. இதனையடுத்து அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் அச்சத்துடனே அப்பகுதியை கடந்து செல்கின்றனர். இந்த நிலையில் மாநகராட்சி 5வது மண்டலம் அமைந்துள்ள அலுவலகத்திற்கு வெளியிலேயே ஏற்பட்டுள்ள பள்ளத்தை அதிகாரிகள் உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குருவாயூர் தேவசம் நிர்வாகத்துடன் KSRTC போக்குவரத்து கழகம் இணைந்து பட்ஜெட் சுற்றுலா பயணிகளுக்கு விரைவு தரிசன திட்டம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கேரளா போக்குவரத்து துறை அமைச்சர் KP கணேஷ்குமார் தெரிவித்துள்ளார். கேரளா மாநில போக்குவரத்து கழகமான KSRTCயில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் மேம்படுத்தப்பட்டு வருகிறது. தற்பொழுது கேரளா போக்குவரத்து கழகம் நாள் ஒன்றுக்கு ரூபாய் 9 கோடி வரை டிக்கெட் வருமானமாக உயர்ந்துள்ளது. இந்த நிலையில் போக்குவரத்து பயணிகளுக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள புதிய வசதிகள் குறித்து கேரளா போக்குவரத்து துறை அமைச்சர் KP கணேஷ்குமார் ஜெம் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்தார். அதில் போக்குவரத்து பயணிகள் நகர காட்சிகளை ரசிக்க வருவதற்காக திருச்சூர், கோழிக்கோடு பகுதிகளில் டபுள் டக்கர் பேருந்துகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது என்றும், திருவனந்தபுரம் நகர பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல், அரசியல் கட்சியினரின் போராட்டங்கள் காரணமாக பேருந்துகள் நேரம் தவறுவதாகவும், வரும் நாட்களில் குறித்த நேரங்களில் பேருந்துகள் சென்றடையும் விதத்தில் தொழில்நுட்ப உதவியுடன் மேம்படுத்தப்பட உள்ளது எனவும் KSRTC போக்குவரத்து கழகம் குருவாயூர் தேவசம் நிர்வாகத்துடன் இணைந்து பட்ஜெட் சுற்றுலா செல்லும் பயணிகளுக்கு ஆலயத்தின் அருகில் குளித்துவிட்டு ஆடைகள் மாற்ற சிறப்பு வசதியும், ஆலயத்தில் சிறப்பு வரிசையில் விரைவான தரிசனம் மேற்கொள்ளும் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது என்றும் அமைச்சர் KP கணேஷ்குமார் தெரிவித்தார். மேலும் இதன் மூலம் அதிக பயணிகள் கேரளா போக்குவரத்து கழக சுற்றுலா பேருந்துகளில் பயணிக்க வாய்ப்பு உள்ளது எனவும், கேரளா போக்குவரத்து கழகத்தில் புதிய வரமாக திருவனந்தபுரம், எர்ணாகுளம் பிசினஸ் கிளாஸ் என 2 பேருந்துகள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் KP கணேஷ்குமார் தெரிவித்தார். உயிரியல் பாடத்திட்டங்களை தற்போதைய கால சூழ்நிலைக்கு ஏற்ப வடிவமைக்க வேண்டும் என்று சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் முன்னாள் பேராசிரியர் சுப்பிரமணியன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் மாநில கல்லூரியின் முன்னாள் பேராசிரியர் சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பள்ளி கல்லூரிகளில் பாடம் கற்பிக்கும் முறை இன்னும் மாற்றம் பெறாமல் மனப்பாட முறையை பின்பற்றும் விதமாக தொடர்கிறது. அறிவியல் பாடங்களில் தாவரவியல், விலங்கியல், உயிரியல் பாடப்புத்தகங்களில் மாணவர்கள் கருத்துக்களை புரிந்து கொண்டு அதை படிக்கும் விதமாக இல்லை என்றும், பாடப்புத்தகங்களில் கருத்துக்கள் மட்டுமே உள்ளன,
அதற்கான விளக்கங்கள் இல்லை என்றும், பரிணாம வளர்ச்சிக்கு ஏற்ப பாடத்திட்டங்கள் மாற்றம் பெற வேண்டும் என்றும், ஆனால் தற்போதைய காலகட்டத்திற்கு ஏற்ப பாட புத்தகங்கள் வடிவமைக்கப்படுவதில்லை எனவும், மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்விலும் உயிரியல் பாடங்களை மனப்பாடம் செய்தே தேர்வு எழுதுகின்றனர் எனவும் தெரிவித்தார். மேலும் உயிரியல் பாடங்களை AI தொழில்நுட்பத்தில் பதிவேற்றி கேட்கும்போது அதில் சில தவறான தகவல்கள் இருப்பதாகவும், அந்த கருத்துக்களுக்கு விளக்கங்களை நம்மிடம் கேட்கின்றனர். இதனால் மாணவர்களிடம் பாடம் கற்பதற்கான ஆர்வம் குறைந்து வருகிறது என்றும் தெரிவித்த அவர், இது குறித்து குறிப்பானை ஒன்றை தயாரித்து NCERTக்கு அனுப்பியுள்ளேன். அதில் பாடத்திட்டங்களில் என்ன மாற்றம் செய்ய வேண்டும் என தெரிவித்து உள்ளோம் என்றும், தற்போதைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப பாடத்திட்டங்களை மாற்றி அமைக்க வேண்டும் என்றும் முன்னாள் பேராசிரியர் சுப்பிரமணியன் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியில் 247 பேரிடம் புதிய குடிநீர் இணைப்பு பெற்று தருவதாக கூறி ரூபாய் பல லட்சம் வசூல் செய்ததாக துணை மேயர் மீது அதிமுகவை சேர்ந்த புல்டன் ஜெசின் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி மாநகராட்சி 46வது வார்டிற்கு உட்பட்ட பாத்திமா நகர், இந்திரா நகர், கணேசபுரம், வாடித்தெரு, ஜார்ஜ் ரோடு, புல்தோட்டம் ஆகிய பகுதிகளில் மீன்பிடி கூலி தொழில் செய்து வரும் சுமார் 247 குடும்பங்களிடம் புதிய குடிநீர் இணைப்பு பெற்று தருவதாக கூறி துணை மேயர் பணம் பெற்றதாக கூறப்படுகிறது. தூத்துக்குடி துணை மேயர் ஜெனிட்டாவும் அவர் கணவர் செல்வராஜும் ஆளுக்கு 24,000 ரூபாய் வீதம் மொத்தம் ரூபாய் 50 லட்சத்திற்கு மேல் பொதுமக்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு முறையான குடிநீர் இணைப்பிற்கான ஆணை வழங்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக துணை மேயர் ஜெனிட்டா மீது நடவடிக்கை எடுக்க கோரி அதிமுக மாநகர தலைவரும் மாநகர எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளரும் வட்ட செயலாளருமான புல்டன் ஜெசின் மாநகராட்சி ஆணையர் பிரியங்காவிடம் புகார் அளித்தனர். அத்துடன் பணம் கொடுத்த பொதுமக்களுக்கு முறையான குடிநீர் இணைப்புக்கான ஆணை வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். தாராபுரத்தில் செயல்பட்டு வரும் அரசு மருத்துவமனையில் கட்டப்பட்டு வரும் கூடுதல் கட்டிடங்களின் பணிகளை மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ், திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் மணிஷ் நாரணவரே ஆகியோர் ஆய்வு செய்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் செயல்பட்டு வரும் அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக ரூபாய் 22 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கூடுதல் கட்டிடங்கள் மற்றும் இணைப்பு சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ், திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் மணிஷ் நாரணவரே ஆகியோர் புதிதாக கட்டப்பட்டு வரும் கூடுதல் கட்டிடங்களின் பணிகளை ஆய்வு செய்தனர். அப்போது நோயாளிகளுக்கு அதிநவீன மருத்துவ வசதிகள் விரைவில் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அனைத்து பணிகளையும் விரைந்து முடிக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு அமைச்சர் உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மணிஷ் நாரணவரே உள்ளிட்ட அதிகாரிகள் கட்டிட ஒப்பந்ததாரரிடம் பணிகளின் முன்னேற்றம் குறித்து கேட்டறிந்தனர். அதற்கு பதிலளித்த ஒப்பந்ததாரர் வரும் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதிக்குள் அனைத்து கட்டுமான பணிகளையும் முழுமையாக முடித்து அரசிடம் ஒப்படைப்பதாக உறுதியளித்தார். தாராபுரம் அரசு மருத்துவமனையில் கூடுதல் கட்டிடங்கள் கட்டும் பணி நிறைவேற்றும் பட்சத்தில் தாராபுரம் மற்றும் சுற்று வட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்களுக்கு உயர்தர சிகிச்சை வசதிகள் ஒரே இடத்தில் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆய்வின் போது தாராபுரம் வருவாய் கோட்டாட்சியர் ஃபெலிக்ஸ் ராஜா, தாராபுரம் நகராட்சி நகரமன்ற தலைவர் பாப்பு கண்ணன், திமுக நகர செயலாளர் முருகானந்தம், அரசு தலைமை மருத்துவர், துறை சார்ந்த அதிகாரிகள், முன்னாள் மக்கள் பிரதிநிதிகள், உள்ளாட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். தாராபுரம் அடுத்த அலங்கியம் பகுதியில் வசிக்கும் குடும்பங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வருவாய் கோட்டாட்சியர் ஃபெலிக்ஸ் ராஜாவை 60க்கும் மேற்பட்டோர் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த அலங்கியம் பகுதியில் கடந்த 4 ஆண்டுகளில் 40க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் என வருவாய்த்துறையினர் அறிவித்திருந்த நிலையில் இன்று வரை வீட்டுமனை பட்டா வழங்கவில்லை என்று அலங்கியம் பகுதியில் வசிக்கும் மக்கள் வேதனை தெரிவித்தனர். இந்நிலையில் அலங்கியம் பகுதி மக்கள் 60க்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு தாராபுரம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியர் ஃபெலிக்ஸ் ராஜாவை சந்தித்து கோரிக்கை மனு அளித்ததுடன் இலவச வீட்டுமனை பட்டா எப்போது வழங்கப்படும் என கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த கோட்டாட்சியர் ஃபெலிக்ஸ் ராஜா, நான் மட்டும் தனியாக ஒன்றும் செய்ய முடியாது என்றும், மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் கிராம நிர்வாக அதிகாரிகளால் ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்றும், அதன் பின்னரே வீட்டுமனை பட்டா வழங்க முடியும் என்றும் தெரிவித்தார். மேலும் விரைவில் வீட்டுமனை பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கின்றோம் என்றும், தேர்தலுக்கோ அல்லது வேறு எந்த அரசியல் தலையீடுக்கும் இது சம்பந்தமில்லை என்றும் கோட்டாட்சியர் ஃபெலிக்ஸ் ராஜா தெரிவித்தார். கும்மிடிப்பூண்டி அடுத்த தேர்வாய் கண்டிகை பகுதியில் பார்வையற்றோர் அறக்கட்டளையின் சார்பில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜி பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி வைத்து பார்வையற்றவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி ஒன்றியம் தேர்வாய் கண்டிகை பகுதியில் 60க்கும் மேற்பட்ட பார்வையற்றோர் குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு உதவிடும் வகையில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜி ஏற்பாட்டில் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது.
விழாவில் கலந்து கொண்ட 60 பார்வையற்றோர் குடும்பங்களுக்கு அரிசி, துவரம்பருப்பு, எண்ணெய், சர்க்கரை, கோதுமை மாவு, காய்கறிகள் அடங்கிய தொகுப்புகளை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜி வழங்கி சிறப்புரையாற்றினார். அதில் அறக்கட்டளையின் தலைவர் இ. சுப்பிரமணி, செயலாளர் அஞ்சலி, பொருளாளர் நாகலிங்கம், சமூக ஆர்வலர்கள் திருவரசு, உதயகுமார், கருணாகரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பார்வையற்ற தங்களுக்கு உதவி செய்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜுக்கு பார்வையற்றோர்கள் தங்களின் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்தனர். தாம்பரம் மாநகர ஊர்காவல் படையில் பணிபுரிய விருப்பமுள்ள ஆண்கள் மற்றும் பெண்களின் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு தாம்பரம் மாநகர காவல் துணை ஆணையரகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. தாம்பரம் மாநகர ஊர்காவல் படையில் காலியாக உள்ள 29 ஆண்கள் மற்றும் 3 பெண்கள் என மொத்தம் 32 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் அளிக்கும்படி தாம்பரம் மாநகர காவல்துறை ஆணையரகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் குற்றப்பின்னணி இல்லாத நபர்கள் தாம்பரம் மாநகர காவல் எல்லையில் வசிப்பவராக இருக்க வேண்டும், 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், 18 வயது பூர்த்தி அடைந்தவராகவும் 45 வயதிற்கு மிகாமலும் இருத்தல் வேண்டும். அரசு பணியில் இருப்பவர்கள் தங்கள் துறை அதிகாரியிடம் தடையில்லா சான்று பெற்று விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். அதனுடன் ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் மற்றும் அண்மையில் எடுக்கப்பட்ட 2 பாஸ்போர்ட் அளவு புகைப்படங்களுடன் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேர்வு செய்யப்படும் ஊர்காவல் படையினர்களுக்கு 45 நாட்கள் தினசரி 1 மணி நேரம் பயிற்சி அளிக்கப்படும் எனவும், பயிற்சி காலத்திற்கு பின் அவரவர்கள் வசிக்கும் பகுதியில் அருகில் உள்ள காவல் நிலையங்களில் பணிபுரிய அனுப்பப்படுவார்கள் எனவும், இவர்களுக்கு மாத ஊதியம் கிடையாது எனவும், பணி நாட்களுக்கு உண்டான தொகுப்பு ஊதியம் மட்டுமே வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் தங்கள் சுய விபரங்கள் அடங்கிய விண்ணப்பத்தை 31ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ அனுப்பி வைக்கலாம் என்றும் தாம்பரம் மாநகர காவல்துறையின் மாநகர காவல் ஆயுதப்படையின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியாத்தம் மோட்டார் வாகனத்துறை மற்றும் போக்குவரத்து காவல்துறை சார்பில் மாணவ மாணவிகள் பங்கேற்று சாலை பாதுகாப்பு குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மோட்டார் வாகனத்துறை மற்றும் போக்குவரத்து காவல்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு குறித்து மாணவ மாணவிகளின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நகராட்சி பள்ளியிலிருந்து நடைபெற்ற ஊர்வலத்தில் மோட்டார் வாகனத்துறை ஆய்வாளர் செந்தில், போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் சாமிக்கண்ணு ஆகியோர் கலந்து கொண்டு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். பேரணியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பதாதைகளை கையில் ஏந்தியபடி முக்கிய வீதிகள் வழியாக சென்று பொதுமக்களிடையே துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பல்வேறு கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி தாராபுரம் தாலுகா அலுவலக வளாகத்தில் பணிகளை புறக்கணித்து கிராம நிர்வாக அலுவலர்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுகா அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தின் சார்பில் சங்கத்தின் மாவட்ட தலைவர் காளிமுத்து தலைமையிலும் கோட்டாட்சியர் பழனிசாமி முன்னிலையிலும் கிராம நிர்வாக அலுவலர்கள் பணிகளை புறக்கணித்து தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் கிராம நிர்வாக அலுவலகங்களை கழிப்பறை, குடிநீர் இணைய வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளுடன் நவீன அலுவலகங்களாக அமைக்க வேண்டும், பதவி உயர்வில் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கான விகிதத்தை 30% 50% உயர்த்த வேண்டும், TSLR பட்டா மாறுதலில் கிராம நிர்வாக அலுவலர்களின் பரிந்துரை பெற வேண்டும் என வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை முதன்மை செயலாளர் உத்தரவை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். கிராம நிர்வாக அலுவலர்களின் போராட்டத்தினால் பட்டா மாற்றம், சான்றிதழ் வழங்கல், நில அளவை தொடர்பான பணிகள் உள்ளிட்ட பல்வேறு அரசு பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. சிதம்பரத்தில் உள்ள நந்தனார் மடத்தில் அமைந்துள்ள நந்தனார் திருக்கோவில் மற்றும் சவுந்தரநாயகி சமேத சிவலோகநாதர் திருக்கோவிலின் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உள்ள நந்தனார் மடத்தில் அமைந்துள்ள திருநாளை போவார் என்கிற நந்தனார் திருக்கோவிலில் மற்றும் சவுந்தரநாயகி சமேத சிவலோகநாதர் திருக்கோவிலில் 32 ஆண்டுகளுக்கு பிறகு திருக்கோவில் மற்றும் நந்தனாரின் தியான மண்டபம் புதுப்பிக்கப்பட்டு அதில் நந்தனாரின் வரலாறும் சுவாமி சகஜானந்தா வரலாறும் காட்சிப்படுத்தப்பட்டது. கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு சம்பந்த தீட்சிதர் தலைமையில் பொது தீட்சிதர்கள் பங்கேற்று கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம் மற்றும் மகாலட்சுமி கோமங்களுடன் யாகசாலை பூஜைகள் நடத்தினர். யாகசாலை பூஜையை நந்தனார் கல்விக் கழக தலைவர் முனைவர் KI மணிரத்னம் சங்கல்பம் செய்து தொடங்கி வைத்தார். அதன் பின்னர் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் கலசங்களை மேளதாள வாத்தியங்களுடன் தீட்சிதர்கள் கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று வேத மந்திரங்கள் முழங்க கலசத்தின் மீது புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். விழாவில் செயலாளர் திருவாசகம், பொருளாளர் ஜெயச்சந்திரன், ஆலோசகர் தெய்வநாயகம், மட நிர்வாக குழு செயலர்
வினோபா, நிர்வாகிகள் சங்கரன், பன்னீர்செல்வம், உஷா மணிரத்தினம், மணிமொழி, கமல் மணிரத்தினம், அரவிந்த் மணிரத்தினம், கஜேந்திரன் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு நந்தனார் மற்றும் சவுந்தரநாயகி சமேத சிவலோகநாதரை வழிபட்டனர். பெரியபாளையம் அடுத்த பணப்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தர்மராஜா சமேத ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த 82 பணப்பாக்கம் கிராமத்தில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ தர்மராஜா சமேத ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து கணபதி ஹோமம், லட்சுமி நவகிரக ஹோமம், விக்னேஸ்வர பூஜை, பூர்ணாகதி, வாஸ்து ஹோமம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் கலசங்களை பட்டாச்சாரியார்கள் மேலதாள வாத்தியங்கள் முழங்க கோவிலை வலம் வந்தனர். அதன் பின்னர் கோவிலின் கோபுரத்திற்கு இழுத்துச் சென்று வேத மந்திரங்கள் முழங்க கலசத்தின் மீது புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். அதனைத் தொடர்ந்து பால், தயிர், சந்தனம், இளநீர், ஜவ்வாது, தேன், மஞ்சள், குங்குமம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் திரௌபதி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பட்டாடையாலும் வண்ண மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் டி.ஜே. கோவிந்தராஜன், எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் பி.ஜே. மூர்த்தி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சி.ஹெச். சேகர், மாவட்ட பிரதிநிதி வெங்கடாசலம், மாவட்ட கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவையின் தலைவர் வி.பி. ரவிக்குமார், மாவட்ட வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளர் சீனிவாசன், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முரளிதரன், ஞானசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஆலயத்தின் சார்பில் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்பட்டது. கும்பாபிஷேக விழாவை தொடர்ந்து வான வேடிக்கையுடன் பஞ்சபாண்டவ ஸ்ரீ தர்மராஜ சமேத ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினரும் கிராம பொதுமக்களும் மிக சிறப்பாக செய்திருந்தனர். விழாவில் 82 பணப்பாக்கம் கிராமத்தை சுற்றியுள்ள கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு ஸ்ரீ தர்மராஜா சமேத ஸ்ரீ திரௌபதி அம்மனை வழிபட்டனர். கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. செங்கத்தில் அமைந்துள்ள அனுபாம்பிகை ரிஷபேஸ்வரர் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் செய்யாறு கரையில் அமைந்துள்ள 1600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அனுபாம்பிகை சமேத சுயம்பு ஸ்ரீ ரிஷபேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக மகா கணபதி ஹோமம், கோ பூஜை, மகா வாஸ்து சாந்தி உள்ளிட்ட வழிபாடுகளுடன் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. அதன் பின்னர் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் கலசங்களை சிவாச்சாரியர்கள் மேலத்தாள வாக்கியங்கள் முழங்க கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது வேத மந்திரங்கள் முழங்க புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். இதனையடுத்து சுயம்பு ரிஷபேஸ்வரர், தாயார் அனுபாம்பிகை, வள்ளி தெய்வானை சமேத முருகன், காசி விஸ்வநாதர், நவகிரகங்கள், நந்தி ஆகியோருக்கு புனித நீரை ஊற்றப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு தலைவர் அன்பழகன், அறங்காவலர் குழு உறுப்பினர்கள், விழா குழு தலைவர் வழக்கறிஞர் கஜேந்திரன், இந்து சமய அறநிலையத்துறையினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அனுபாம்பிகை சமேத சுயம்பு ஸ்ரீ ரிஷபேஸ்வரரை வழிபட்டனர். விழுப்புரம் அடுத்த அரசூரில் அமைந்துள்ள 52 அடியுள்ள வராகியம்மன் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் அடுத்த அரசூர் கிராமத்தில் அமைந்துள்ள மகா வராகியம்மன் திருக்கோவிலில் அமைந்துள்ளது. இக்கோவில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக கணபதி பூஜை, கோ பூஜை, லட்சுமி பூஜை, நவக்கிரக பூஜை உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் பங்கேற்று யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் கலசங்களை மேலத்தாள வாத்தியங்கள் முழங்க கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். கும்பாபிஷேக விழாவில் அரசூர், திருவெணைநல்லூர், விழுப்புரம், ஜானகிபுரம், பிடாகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சேர்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு மகா வராகியம்மனை வழிபட்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். விமான விபத்தில் உயிரிழந்த மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவாரின் மறைவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல். மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவாரின் மரணம் அரசியல் தலைவர்களின் பாதுகாப்பு குறித்த கவலைகளை எழுப்புகிறது.
அஜித் பவார் விமான விபத்து குறித்து உச்சநீதிமன்றம் விசாரணை நடத்த வேண்டும் என மம்தா பானர்ஜி வலியுறுத்தல். இஸ்லாமியர்களுக்கு எப்போதும் திமுக உறுதுணையாக இருக்கும். கும்பகோணம் அருகே நடைபெற்ற இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரை. நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் உரை இந்தியாவின் வளர்ச்சி பயணம் எதிர்காலத்திற்கான ஒரு தெளிவான திசையை காட்டுவதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். சென்னையில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 உயிர் மாய்ப்பு. பீகாரை சேர்ந்த 7 பேர் கைது. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.